ஐயப்பனை அறிவோம் வாருங்கள். ஐயப்பனை அறிவோம் வாருங்கள். ஐயப்பன் மணிகண்டன் அரக்கி மகிழ்ச்சியை வீழ்த்தி கொண்டாடினது தான் எருமேலியில பேட்டை துள்ளல். அதே மாதிரி கருப்பு ஆடை அணிந்து வரும் கன்னிசாமிங்க இங்க ஒரு கருப்பு நாடாவையும் சரக்கோலையும் எடுத்துட்டு வருவாங்க எருமேலியில இருந்து. சபரி பீடன்ற ஒரு சரக்கூடத்தை கடந்து கன்னிசாமிங்க வரும்பொழுது இருக்கிறது தான் இங்க சரங்குத்தி. இந்த சரங்குத்தியில ஆலமரத்துக்கு பக்கத்துல போய் ஐயப்பனை பார்த்து வணங்கிட்டு எருமேலியில இருந்து கொண்டு வந்த சரக்கோலை இந்த கன்னிசாமிங்க இங்க ஆலமரத்துல குத்தி விட்டு கருப்பு நாடாவை அங்கேயே விட்டுட்டு வரணும். இங்க சரக்கோல் குத்துற இடம் முழுக்க முழுக்க கலர்ஃபுல்லா இருக்கும். சபரிமலைக்குள்ள கன்னிசாமிங்க என்ட்ரி ஆகிட்டாங்கன்னு சொல்றதுக்காக இந்த சரங்குத்தியை கொண்டு வந்து இந்த சபரி பீடத்துல நம்ம குத்துறோம். மாளிகைபுரத்தம்மனாகிய மஞ்ச மாதாவுக்கு தரும் ஒரு சிக்னல்னு சொல்லலாம். சபரிமலை செல்லும் போது ஏன்பா கன்னிசாமி வந்துட்டாங்கன்னு எதுக்குப்பா மஞ்ச மாதாவுக்கு சொல்லணும்னு கேட்பாங்க. அதை ஏன் மஞ்ச மாதாவுக்கு தெரியப்படுத்துறோம்னா, மகிழ்ச்சியா வீழ்த்தப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மகிழ்ச்சி உடல்ல இருந்து ஒரு பெண் உருவானா. பொதுவா மகிழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா எருமை தலையா தான் இருந்தது. அந்த சாபத்துல இருந்து மோட்சம் அடைந்து வந்தவங்க தான் லீலாவதி. ஐயப்பன் ஆத்துல தூக்கி எரிஞ்ச உடனே சிறிது நேரத்திலேயே உயிர் பெற்று வந்த லீலாவதி ஐயப்பனை பார்த்து கேட்டாங்க, எனக்கு ஏன் இந்த நிலைன்னு. அதுக்கு ஐயப்பன் சொன்ன பதில் தான், மனித குலத்தில் பிறந்தவர்களும் நல்லவங்க இருக்காங்க, மகிழ்ச்சி போல அரக்க குணம் கொண்டவர்களும் இருக்காங்க. அதை யாராலும் மாத்த முடியாது. பூர்வ ஜென்மத்துல நீ செய்த பாவம் எரும முகத்தோட அரக்கியா வலம் வந்திருக்க. இப்போ இந்த ஜென்மத்துல நீ ஒரு பெண்ணாக தோன்றி என் முன்னாடி நிக்கிற. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால நம்ம சந்தித்திருக்கலாம். அது இந்த ஜென்மத்திலையும் தொடருது. உனக்கு என்ன வேணும்னு ஐயப்பன் கேட்க லீலாவதி கூறியதை கேட்டு ஐயப்பனே அதிர்ந்து போனார். அது என்னன்னு தெரியுமா? அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.